அமைச்சரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தோட்டிலுவன்பட்டி, கஞ்சம்பட்டி, சிவனைந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுமார் 1 கோடி மதிப்பீட்டிலான பணிகளை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சிவனைந்தபுரத்தில் அமைச்சரிடம் ஒரு பெண் கண்ணீர் மல்க தனது வீட்டிற்கு பட்டா வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சாத்தூர் அருகே உள்ள குமாரபுரம் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்கு வந்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் அந்த பகுதி பொதுமக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும், மற்ற பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் குமாரபுரம் பகுதிகளுக்கு மட்டும் இன்னும் வழங்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் ராமச்சந்திரன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஓமலூர் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட்ட 3000 கிலோ ரேஷன் அரிசியை பொதுமக்கள் மடக்கி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி பகுதிக்கு வந்த சரக்கு வாகனத்தில் மூட்டையாக ரேஷன் அரிசி இருந்துள்ளது. இந்த ரேஷன் அரிசியை அங்குள்ள எடை மையத்திற்கு சென்று எடை போட்டபோது அரிசி கடத்தி வந்த நபர் 3000 கிலோ ரேஷன் அரிசி உள்ளது, பணத்தை கொடுத்து எடுத்து செல் என்று செல்போனில் கூறியுள்ளார். இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் சுற்றி வளைத்து சரக்கு வாகனத்தை சிறைப்பிடித்த போது ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சுமார் 3000 கிலோ ரேஷன் அரிசியை அங்குள்ள ரேஷன் கடைகளில் கொள்முதல் செய்து வந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தகவல் அறிந்த உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 3000 கிலோ அரிசி, சரக்கு வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் தொடரும் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரேஷன் அரிசி அது வேவ்பிரிட்ஜில் எடை போடுறதுக்காக அங்க வந்திருக்கு. அந்த அரிசியை உடனே சிறைபிடிச்சு புட்சல் ஆபீசருக்கு உடனே தகவல் கொடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளாம் வந்து அதனுடைய அரிசியும் அந்த வாகனத்தையும் பறிமுதல் பண்ணி உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. கனமழையால் பாதிக்கப்பட்டு உரம் தெளித்து காப்பாற்றி வந்த நெற்பயிர்களில் திடீர் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திடீரென நெற்பயிர்களில் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடபோதி மங்கலம், கமலாபுரம், புனவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 70 முதல் 90 நாட்களான நெற்பயிர்களில் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழையினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு மீண்டும் உரம் தெளித்து காப்பாற்றியுள்ள நிலையில் பூச்சி தாக்குதலால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். எனவே பூச்சி மருந்துகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் எனவும், மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து எவ்வகையான மருந்துகளை தெளிக்க வேண்டும் என விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாலுகா ஓகை பேரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா ஆரம்பித்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பயிரை நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கடந்த இதில் உருவான பெஞ்சல் புயல்னால பார்த்தீங்கன்னா அதிக கனமழையினால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நிறைய இடங்கள் நீரில் பயிர் மூழ்கி போயிடுச்சு. அப்போ எங்கள் பகுதிகளில் ரொம்ப சிரமப்பட்டு அந்த நீர்லாம் வரிய வச்சு இப்போ ஒரு 80 நாள் பயிராக நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஒரு 3 நாள் தொடரும் மழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் சரியாக இல்லை. இந்த பருவநிலை மாற்றத்தில் என்ன நடக்குதுன்னா இப்போ தான் அந்த தண்டு பகுதி உருவாகி வர நாளாக 70-80 நாளில் தான் உருவாகி வரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருத்து பூச்சி சொல்லுவாங்க, அந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மகசூல் பாதிக்கும். இதை சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா சுத்தமாக அதுக்கப்புறம் கதிரே வராது. அப்போ மிகப்பெரிய ஒரு மகசூல் எங்களுக்கு பெரிய இடத்துல இழப்பு ஏற்படும். இதை உடனே வேளாண் அதிகாரி பார்வையிட்டு இதுக்கு கூடுதலாக அந்த மருந்து நாங்கள் உடனே மருந்து அடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதுக்கு கூடுதல் செலவாகுது. அப்போ அந்த செலவு நாங்கள் ரொம்ப சிரமப்படுறது எங்களால் தாங்க முடியாது. தன் எல்லை என்ன, எதில் தலையிட வேண்டும், தலையிடக்கூடாது என ஆளுநருக்கு தெரிய வேண்டும் என்று அமைச்சர் கோவி செழியன் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புதுக்கோட்டை ரோஜா இல்லம் என்ற விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆளுநர் தலையீடு இருந்தால் முதலமைச்சருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் வரும் ஜூன் மாதத்திற்குள் 4000 நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார். மேலும் அரசுக்கு பல பணச்சுமை கூடுதல் செலவு இருந்தாலும் கூட பேராசிரியர்கள் நலம் காப்பதில் அக்கறையுடன் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும், 10 ஆண்டுகளில் அதிமுக 10,000 ரூபாய் கொடுத்தது, அதை 1.5 ஆண்டுகளில் 5,000 ரூபாயை உறுத்தியுள்ளார். இதுவே பேராசிரியர்கள் மீது முதலமைச்சர் காட்டுகின்ற அக்கறையில் அடையாளம் என்று தெரிவித்தார்.
தன்னுடைய எல்லையினுடைய அளவு என்ன, எதில் தலையிட வேண்டும், எதில் தலையிடக்கூடாது என்ற நிலை தெரியாத ஆளுநர் அதை கண்டித்திருப்பதும், யுஜிசி தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறுப்பினரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என 4வது உறுப்பினரை எங்கள் தலையில் சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல. இதுவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வியை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு தமிழக அரசு விரும்பி பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் அது நலன் காப்பது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை சார்பில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் KGL பேலஸில் தமிழ்நாடு காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை சார்பாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, RTI மாநில தலைவர் கனகராஜ், சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரவியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, கூடலூர், வனக்கோட்டம், சேரம்பாடி மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கூடலூர் வனத்துறை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப சிறப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன் களப்பணியாளர்களும், அதிவிரைவு படை, யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் 75 பணியாளர்கள் 24 மணி நேரமும் யானையை கண்காணித்து வருவதாக கூறினார். மேலும் ட்ரோன் மூலம் யானை நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் பொன்முடி, யானையினை கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த யானையினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு வனத்துறையின் சார்பாக வனத்துறையின் செயலர் அவர்களும் அந்த பகுதியிலே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் கூட அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ராஜா அவர்கள் டெல்லியிலே இருந்து என்னோடு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த காட்டு யானையை எப்படியும் தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரும் குறிப்பிட்டார். அதுபோல அவர் வனத்துறை அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன்களப் பணியாளர்களும், அதிவிரைவு படை, யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் 75 பணியாளர்கள் 24 மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். விழுப்புரம் அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் சயனைடு கொடுத்து கணவரை கொலை செய்த மனைவி, கள்ளக்காதலன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் அடுத்த சித்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான மணிகண்டன் கடந்த 14ஆம் தேதி இந்திரா நகர் பைபாஸ் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். விழுப்புரம் தாலுகா போலீசார் சந்தேக மரணம் பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் கள்ளக்காதல் பிரச்சனையில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் மணிகண்டன் மனைவி தமிழரசிக்கும் மேஸ்திரியாக பணிபுரிந்த சங்கருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் தகாத உறவில் இருந்து வந்ததும் இதனை தமிழரசி கணவன் மணிகண்டன் கண்டித்ததால் இடையூறாக இருந்த கணவரை சங்கர் தனது உறவினர்கள் கார்த்திக் ராஜா, அவரது மனைவி ஸ்வேதா, சீனிவாசன் ஆகியோரின் உதவியுடன் மதுவில் சயனைடு கலந்து கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. இச்சம்பவத்தில் 6 பேர் மீது கொலை வழக்கு பதிந்து சங்கர், தமிழரசி, ஸ்வேதா, சீனிவாசன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தலைமறைவாக உள்ள கார்த்திக் ராஜா மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர்.
கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாப்பேட்டை ரயில்வே மேம்பால இறக்கத்தில் அதிவேகம் காரணமாக தனியார் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் நள்ளிரவு கும்பகோணத்திலிருந்து கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து அதிக வேகமாக வந்து மேம்பாலத்தில் ஏறி இறங்கியுள்ளது. அப்போது சொகுசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்தில் ஓட்டுநர், உதவியாளர், பயணிகள் உள்ளிட்ட 10 பேர் பயணித்த நிலையில் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து அங்கு சென்ற லாலாப்பேட்டை போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பெரிய கிரேனை கொண்டு பேருந்தை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் விபத்து தொடர்பாக தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநரிடம் லாலாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுபட்ட பெண்களுக்கு மாத உரிமைத் தொகை விரைவில் வழங்க முதலமைச்சர் நிதி ஏற்பாடு செய்து வருகிறார் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் வழங்கினர். கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் தாமு அன்பரசன், இந்தியாவிலேயே 50 லட்சம் இளைஞர்களை கொண்ட பலமான மாநில கட்சி திமுக என்றும் திமுகவிற்கு அடுத்த வாரிசை உருவாக்கிவிட்டோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது என்றும் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றி வருவது திராவிட மாடல் ஆட்சி. அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் மூலம் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தனியாக தொழில் தொடங்கினால் 65% கடனுதவியும் 35% மானியமும் செய்யப்படும் என்றும், அம்பேத்கர் பெயரை சொல்லி ஏமாற்றும் பாஜக ஆட்சி, பாஜக அதிமுக கட்சிகளை 2026ஆம் ஆண்டு மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று காட்டமாக பேசினார். துருவம் கிராமத்தை தொடர்ந்து வீரி செட்டிப்பட்டி பகுதியிலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த துருவம் பகுதியில் முகாமிட்டிருந்த வனத்துறையினர் வீரி செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் நேற்று சிறுத்தை கோழியை தூக்கி சென்றதாக சொல்லப்படும் வீட்டருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் தேவையின்றி தனியாக வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம், வனப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தி சென்றனர்.